ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता यीशु मसीह के नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கிறீங்களா? आप सब खुश है क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित है क्या? வேதம் படிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार சந்திப்பதில் நாங்கள் பேரானந்தம் கொள்ளுகிறோம். आपसे मिलने में बड़ी आनंद होती है. நாம் இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे, வாசிப்போம். पढ़ेंगे. யோவான் यूहन्ना 14 அதிகாரம் 14वां अध्याय 27 वचन சொல்லப்பட்டிருக்குது. 27 वचन में कहा गया है, இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा, சமாதானம் உங்களுக்கு வைத்து போகிறேன், मैं तुम्हें शांति दिए जाता हूँ, என்னுடைய சமாதானம் உங்களுக்கு நான் தருகிறேன். मैं अपनी शांति तुम्हें देता இந்த हूँ. உலகத்துல சமாதானம் தேடி எத்தனை பேரோ என்னெல்லாம செய்கிறத பார்த்து கொண்டு इस இருக்கிறோம். संसार में शांति को ढूंढ के कितने लोग क्या कुछ नहीं करते हैं, எத்தனை புண்ணிய ஸ்தலத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். कितने कुछ पुण्य स्थल की ओर दौड़ते हैं, செருப்பு இல்லாமலாம் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். बिना चप्पल के वे चलते हैं. என்னெல்லாமோ செய்து கொண்டு இருப்பதை நாம் தேசத்துல உலகத்துல பார்த்து கொண்டு இருக்கிறோம். क्या क्या कार्य वे करते हैं कि हम देश में देख सकते हैं. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा, என்னுடைய சமாதானம் உங்களுக்கு நான் தருகிறேன். मैं अपनी शांति ही तुम्हें देता हूँ, என்னுடைய சமாதானம், अपनी शांति, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், मैं तुम्हें शांति देता நான் हूँ, சமாதானத்தை கொடுக்கிறேன். मैं शांति देता हूँ. அப்படின்னு அவர் சொல்லுகிறார். वैसे वो कहता இந்த है, உலகத்துல इस संसार में எங்கே போனாலும் சமாதானம் இல்லை, कहीं भी जाए शांति नहीं, இடத்துல போனாலும் நிம்மதி இல்லை, किसके पास भी शांति नहीं, எங்கு சென்றாலும் சமாதானம் இல்லை. कहीं पर भी शांति नहीं. சமாதானத்தை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார். शांति देने वाला एक है तो அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. केवल वो यीशु मसीह है. அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். वो आपको शांति को देगा, அவருடைய சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். वो अपनी ही शांति को देगा. ஆனா கலங்காதிருங்கள், व्याकुल मत தேவ होइए, பிள்ளைகளே, परमेश्वर के அவர் लोगों, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக, आपको वो शांति को देगा, உங்களை நடத்துவாராக, आपको चलाएगा. நலங்குத்துக்களே சமாதானமும் तेरे जो शरण स्थान में शांति, உன் அரண்மனைக்குள்ளே तेरे शरणागत में சுகம் இருப்பதாக. शांति रहे करके, சமாதானம் இருந்தா शांति है तो அந்த குடும்பத்துல சுகம் இருக்கும். उस जो परिवार में सुख रहेगा. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद உம்முடைய करते हैं, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். आपके बच्चों के लिए धन्यवाद, கரத்துல தாழ்த்தி ஜெபிக்கிறோம். आपके हाथों में अर्पण करते हैं. பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடும். बच्चों को शांति दीजिए, சமாதானத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் படுத்தும். जो शांति को खोकर बैठे उन्हें शांति दीजिए. தேவ கிருபை தொடர்ந்து தாங்கட்டும். परमेश्वर के अनुग्रह लगातार संभाले. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता, ஆமென். आमेन.